அதாவது சிந்தாமணி அருகே உள்ள கண்ணா ஸ்கூல்ல வந்து தலகங்கோட்டையை சேர்ந்த யாழினி அப்படிங்கிறவங்க வந்து நெக்கட்டஞ்சோலை சேர்ந்த யாழினி அவங்க வந்து யூகேஜி படிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தை இறந்ததை கூட வீட்டுல சொல்லல. அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஓனர் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க ஏறக்கூடிய வேன் பக்கத்துலயே அவங்க காரை பார்க்கிங் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு ஸ்கூலு அப்படின்னா பிள்ளைங்க ஏறுறதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கணும், விசிட்டர்ஸ் வந்து இருக்கக்கூடிய இடம் அவங்களுடைய கார் பார்க்கிங் தனியா இருக்கணும். அதை மீறி அந்த ஸ்கூல் ஓனர் வந்து குழந்தைங்க வேன்ல ஏறக்கூடிய இடத்துல போய் பார்க் பண்ணதுனால அவங்களால அந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த மக்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இவங்க இறந்த குழந்தைய உடனே வீட்டுக்கு தகவல் சொல்லலை. இப்படி குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லாம ஆஸ்பத்திரியில வச்சிருக்கோம்னு ஒரு பொய்யான தகவலை சொன்னதுனால மக்கள் கோபத்துல இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, கண்ணா அந்த ஸ்கூலை ஓனரை வந்து கைது பண்ணணும், அவர் மேல வந்து கொலை வழக்கு பதியணும். ரெண்டாவது அந்த ஸ்கூலை வந்து தொடர்ந்து இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுடைய லைசன்ஸை வந்து ரத்து பண்ணணும். அதுதான் முக்கியமான கோரிக்கை. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்து மேலதிகாரிகளோ எஸ்பி மற்றும் கலெக்டர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால ஒழிய இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நிற்காது, ஆர்ப்பாட்டம் தொடரும். மேலும் மக்களுடைய இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நீடிச்சா நாங்க வந்து தேர்தலையும் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, இந்த குழந்தை இறந்ததுக்கு காரணமான பிரின்சிபலு, ஓனரு, அனைவரையுமே, ஆமா, அதனுடைய சிசிடிவி புட்டேஜே இன்னும் வந்து சம்மந்தப்பட்ட அப்பா அம்மாட்ட வந்து காட்டல. அத காவல்துறை எடுத்திருக்கதா சொல்றாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கல. அதனால தொடர்ந்து நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்கு வந்து தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். அவனுக்கு லைசென்ஸ் கொடுத்து வண்டி ஓட்ட விட்டுட்டாங்க. இவங்க என்ன ரத்து பண்ணிடுவாங்க? கவர்மெண்ட்டுக்கு தேவை கசானம். அவங்க கொடுத்தா அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. யார் செத்தா என்ன, யார் இல்ல, இந்த கவர்மெண்ட்டுக்கு அவனுக்கு ஒரு அமௌண்ட் போகுதா, யார் செத்தாலும் யார் இருந்தாலும் மக்கள் மேல எந்த ஒரு இதுவே இல்ல, மனித தன்மையே இல்ல. ஸ்கூலுக்கு நான் 3:55க்கு போனேன். உள்ள போனவொடனே போலீஸ் ஃபுல்லா நின்னாங்க. நானே போலீஸை பார்த்தோன்னே ஒரு பையனை கூட்டிட்டு 2 போலீஸ் வெளியே வந்தாங்க. வந்தோடனே நான் கேட்டேன், டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே போய் கேட்டேன், டீச்சர் என்ன நடந்தது ஸ்கூல்ல? நான் வந்து ஒரு பப்ளிக்கு வேற நான் கேட்கிறேன். ஒரு ஹியூமன் ரைட்ஸ் மாவட்ட செயலாளர் கூட கேட்க, ஒரு தனி மனுஷனா என் பிள்ளையில தான் கூப்பிட போனேன். நான் வந்து கூப்பிட போன அடுத்த நிமிஷம், நீங்க பிள்ளை அங்க நிக்காங்க, அங்க கூட்டிட்டு போங்க, நீங்க வெளியே போங்க அப்படின்னாங்க. இல்ல யார் பிள்ளைன்னு சொல்லுங்க, எந்த ஊருன்னு சொல்லுங்கன்னு ஒரு டீச்சர்ஸும் அதுல கவனம் செலுத்தல. அவங்களும் கண்ணீரோட நின்னாங்க. ஆமா, ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. யார் பையன்லாம் நாங்க பார்க்கலாம், அது சின்ன பையனா தான் இருந்தது. யார் பையன்லாம் தெரியாது. அந்த ஸ்பாட்ல அவங்க மக்களுக்கு, அவங்க பெற்றோர்களுக்கு சொல்லணும்ல, பிள்ளைகளை தேடுவாங்களா இல்ல எந்த வழியாவது சொல்லி நாங்க யாருக்காவது கால் பண்ணி சொல்லிருப்போம்ல. 4 மணிக்கு இறந்தது, ஆனா 6 மணி வரைக்கும் 3:45 உள்ள போயிட்டாவ. 3:40 போனா அத்தனை ஸ்டாப்ல பிள்ளை இறங்கி தான் அவங்க அம்மா பாத்துப்பாங்க. இந்த ஊர் ஃபுல்லா பிள்ளைகளை விட்டுட்டு தான் கடைசியா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இந்த பொருளை வரேன் பாருங்க. அந்த ஸ்கூல் பையன்
ஓனர் பையனா உள்ள பையங்கன்னு தான் சொன்னாங்க. இல்ல, அதெல்லாம் இல்ல. நாங்க வரும்போது எல்லாமே உள்ளவங்கள அப்புறப்படுத்திட்டாங்க. புரியல. சிடிசி ஃபுட்டேஜ் காட்டல. என்னையே வெளியே பார்த்துட்டாங்க. நாங்களே உடனே வெளியே வந்துட்டோம். எதுவுமே தெரியாது. காட்டல. நான் கேட்டேன் எல்லா டீச்சர்ஸும் எல்லா ஓனர் ரவீந்திரன் சார் முதற்கொண்டு அங்கதான் நின்னாங்க. நான் கேட்டேன் யார் பிள்ளை கொஞ்சம் தகவல் சொல்லுங்க, என்ன ஆச்சு பிள்ளைக்கு அப்படின்னு. இல்ல மேடம் உங்களுக்கு இல்ல, நீங்க கிளம்பலாம், உங்க பிள்ளைங்க வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் யார் பிள்ளைங்கிறத என் பிள்ளை அவங்க பிள்ளைலாம் கேட்கல. நான் பொதுவாக யார் பிள்ளை எந்த ஒரு பிள்ளை விழுந்தது, ஏன்னா எல்லாரும் பச்சை பிள்ளை ஒரு வீட்டில் 5 பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம், எந்த பிள்ளைன்னு கண்டுபிடிக்கணும்ல. பேரண்ட் தகவல் சொல்லவே இல்லையே. ஸ்கூலில் கொண்டு போய் வேற லாஸ்ட்டாக அந்த ஊருக்குள்ளே போகும்போது கூட கொடுத்துருக்காங்க. பேக்கில் 5 பேக்கும் கொடுத்து உங்கள் பிள்ளை கீழே விழுந்துருச்சு, இந்த வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு எந்த தகவலும் சொல்லல. கடைசியா ட்ரிப் இறங்குற வேலைக்காரங்க தான் உங்க பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்யணும்? நம்மளோட கோரிக்கை வேற ஒன்றும் இல்லை. கலெக்டர் வந்து இது பண்ணி இந்த ஸ்கூலை வந்து கீழே வைக்கணும் ஒன்று. அடுத்த ஒன்று அந்த நிர்வாகிகள் எல்லாமே அரெஸ்ட் பண்ணணும். சரியா? மூணாவது பண்ணா அவங்க ஸ்கூலில் உள்ள ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த ஆஸ்பத்திரியும் சேர்த்து சொல்றேன். இதுவரைக்கும் ஆச்சு ஏதாவது ஒன்று சொன்னாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க ஸ்கூல்ல அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான். இதுவரைக்கும் எந்த மாதிரி கவலையும் கிடையாது. இதுவரைக்கும் 4 மணிக்கு 4:30 உள்ள வந்துட்டோம். நாங்க வந்தது 5 மணிக்கு 5 மணிக்கு உள்ள வந்துட்டோம். இதுவரைக்கும் எந்த மாதிரி தகவலும் கிடைக்கும் இல்ல. வரவே இல்லை. 5 மணி காவல்துறை தான் உள்ள இது பண்ணாங்க. எங்க உள்ள காவல்துறை உள்ள விடல. இங்க வந்து எந்த மாதிரி இது மனவும் இல்லை. வெளியில தெரியும். இதுவரைக்கும் எந்த மாதிரி பண்ணவில்லை. சரியா? ஆனா இதுவரைக்கும் கலெக்டருக்கு நாங்கள் இது பண்ணிட்டோம். இதுவரைக்கும் கலெக்டர் வந்தாச்சு அப்படின்னா அவரை வந்து கையெழுத்து போட்டு இது பண்ணி இதுக்கு தீர்மானம் பண்ணி இது பண்ணி கொடுத்து முடிச்சாங்கன்னா நாங்கள் இந்த போராட்டம் நிப்பாட்டுவோம். இல்லை அப்படி இல்லைன்னா போராட்டம் நாங்கள் நீண்டுகிட்டே இருக்கோம். அதாவது ஃபீஸ் கட்டதுக்கு ஒரு மாதம் கட்டல அப்படின்னா 10 தடவை போனீங்கல்ல. அதே இது இந்த புள்ள இதானதுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒன்று அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் யாருக்கா போன் முடிச்சோம்ல எதுவுமே இது பண்ணல. அப்ப என்ன நிர்வாகம் இருக்கு? அப்ப நீ வந்து குழந்தைய கொண்டுட்டு கிட்னியை எடுத்து விற்க போறியா? அப்ப நீ சமத்தியம் பண்ண போறியா? ஏமா உன் பிள்ளை இப்படி போச்சுமான்னு ஒரு வார்த்தை சொன்னானே. நான் அவட்ட கேட்கல, என் பிள்ளைய கொண்டுட்டியலே எப்படி அப்படின்னு கேட்டா உங்க பிள்ளை ட்ரீட்மெண்ட் நடக்கும், உள்ள ட்ரீட்மெண்ட் நடக்குன்னு சொல்லுதா. நான் எல்லாரும் சேர்ந்து கதை உடைச்சு உள்ள போனேன். என் பிள்ளை சேர்த்து நிராளமா கொழுந்து போய் என் பிள்ளை ஒரு சைடு முகமே செலஞ்சு போய் கிடக்கு. என் பிள்ளை விழுந்த இடத்த கண்டுபிடிக்க கூடாதுன்னு கூட மண்ணு போட்டு மூடி மறைச்சு வச்சிருக்காளே என் பிள்ளை. என் பிள்ளை என்னென்ன பருத வச்சு போனுச்சோ. இனிமே அவனை நான் வெட்டி கொண்டாலும் என் பிள்ளை வருமா? என் பிள்ளை வருமா? நான் கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் என் பிள்ளைய கோயில் வயலாக சுற்றி நான் என் பிள்ளைய பெற்றனே. நான் என் ஒத்த பிள்ளைய நான் வச்சுக்கிட்டு நான் இருக்கேனே.